அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த நவ கிரகங்களில் மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மேன்மையை அடையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது சிம்மராசி நேயர்கள் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்க எப்போவுமே தன்மானத்தோடு வாழக்கூடியவங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வந்தாலும் நியாயமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும் கச்சிதமாக எடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை எப்போவுமே உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அது இந்த வயது அந்த வயதுன்னு கிடையாதுங்க. எந்த வயதுலையும் நீங்கள் சிம்மராசி நேயர்கள் தான் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கம்பீரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் பலவிதமான மாற்றங்கள் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்கு பதில் சில பின்னேற்றங்களும் சில தடுமாற்றங்களும் ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நன்மையான சில விஷயங்கள் எல்லாமே அது கடினமான தன்மையாக்கி அதனால் சில தடப்பட்டு அதனால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டது உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த நவ கிரகங்கள் இருந்த நிலையினால் உங்களுக்கு அந்த ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனாகத்தான் கொடுக்க போகுது. அப்போது இது உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக இருக்குதுங்க. இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2ஆம் இடத்தில் கேது பகவானும், அதே மாதிரி 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான். மாத தொடக்கத்தில் இந்த நவகிரகங்கள் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாத கோள்களான சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் பெயர்ச்சி ஆகுது. அப்படின்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முதல்லையே தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் தேதி தனுசில் இருந்து மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகுங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் 11ஆம் தேதி தனுசில் இருந்து மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகுங்க. சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் 13ஆம் தேதி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆகுங்க. புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 19ஆம் தேதி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆகுங்க. இதுதான் கிரக நிலை மாற்றங்களும் அதை இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும். இதனால் உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதி 9ஆம் ஸ்தானமாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மத்தில் பார்ப்பதனால இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைகள் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாக போகுதுங்க. அதே சமயம் நீங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எதுலேயுமே தெளிவாக கச்சிதமாக இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவங்க தாங்க. ஆனால் கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்கள் யோசித்து முடிவு எடுத்திருந்தாலும் அது ஏமாற்றத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஒரே அளவில் நாங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோங்க. அந்த தொழில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு தொடக்கத்தில் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கடந்த காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு 3 வருட காலகட்டமாகவே எடுக்கும் போது உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப நிலையில் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் அதுக்கு முன்னால் 10ஆம் இடத்தில் இருந்த ராகு நிலை இது எல்லாமே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த 3 வருட காலமும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் நெருங்கி வந்திருக்குமே தவிர அந்த சாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருத்தரை நம்பணும், நம்பி பணம் கொடுத்தோம்,
அதனால் வந்து நமக்கு கொடுத்த பணத்தினால லாக் ஆகி போச்சு, அந்த பணம் வராதனால தொழில் சரியான முறையில் செய்ய முடியல, அதனால் வந்து தொழிலில் லாஸ் ஆகிட்டுங்க, பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்தில் அந்த தொழிலில் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு தொழிலில் இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்னா ஒருத்தரை நம்பி வேலை செய்யும்போது அவங்களால வந்து நமக்கு சரியான ஒரு ஆதரவு கொடுக்காதனால அந்த வேலையை வந்து சரியாக முடிச்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலைகள், இப்படி வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால தொழிலில் வந்து அது சரியான ஒரு நோக்கத்தோட ஒரு முன்னேற்றத்தோட வழிநடத்த முடியாத சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். இதனால் பணப்பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும். தொழில் சரியாக இருந்தால் தான் பணம் வரவு தன வரவு நல்லா இருக்கும். அந்த பணம் அதாவது தொழில் சரியில்லாத போது அந்த தொழில் சரியான முறையில் நடக்காத போது என்ன ஆகும், அதாவது பணம் வரவு குறையும். வரவு குறையும் போது வாங்கின பக்கம் கொடுக்க முடியாதுங்கிற நிலை ஏற்பட்டிருக்கும். இதனால் கடன் வாங்கி கூட நாம் ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலை, அந்த கடன் மேலே கடன் வாங்கி அந்த கடன் ஒரு பாதிப்பாயிருச்சு, அதே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதிலிருந்து நம்ம இப்போ வந்து எப்படி மீண்டு நம்ம வெளியே வந்து வரக்கூடிய ஒரு நிலை எப்போ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அதாவது பாக்யாதிபதியாகிய செவ்வாய் பகவான், அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போய் உச்சநிலை பெறும்போது அந்த நிலையில் இருந்து 4ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும் இடம், அதாவது உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தடைகள் வந்ததோ, குறைகள் வந்ததோ, கஷ்டங்கள் வந்ததோ, நாம் சுமக்க முடியாத சில சுமைகள் ஏற்பட்டதோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் சிம்மராசி நேயரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லாருக்கும் தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை, அது சொந்த பந்தமங்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், ஒரு நட்பு வட்டாரங்கள், இவங்ககிட்டையும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஓடி ஓடி மற்றவங்களுக்காக உதவிகள் செய்திருந்தாலும் அவங்களால பேர் சொந்தத்தில் கெட்ட பேர் தேவையில்லாத நம்ம உதவி செய்தும் அதனால் ஊதிரியம் வந்ததுங்க. இதனால் வந்து மனம் அழுத்தம் ஏற்பட்டது. இன்றைக்கி வந்து நம்ம பணம் கொடுத்தும் நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, கஷ்டங்கள் ஏற்பட்டது, இன்றைக்கி ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலை. அதுவும் இந்த குறிப்பாக இந்த ஒரு வருஷ காலத்திலிருந்து சிம்மராசி நேயர்கள் மனசளவில் நொந்து நூலாயிட்டுங்க அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் வர்றது எப்படின்னா, நீங்கள் ஒரு தவறு செய்ய மாட்டீங்க, நீங்கள் எல்லாமே கச்சிதமாக தான் செய்வீங்க. ஒரு வேலைக்கே போகிறவராக இருந்தால் கூட உங்களுடைய வேலை வந்து நீங்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் நீங்கள் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நிலை சிம்மராசிக்கு இருக்கும். அப்படின்னா உங்களுடைய வேலை நீங்கள் கச்சிதமாக செய்வீங்க. அடுத்தவங்க குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலையை கூட இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. நல்ல பேரும் கிடைச்சிருக்கும், புகழும் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷ காலகட்டத்திலிருந்து வேலைக்கு போகிற இடத்துலையும் சில சிக்கல்கள் உருவாகிருக்கும். அப்படின்னா நாம் செய்யாத தவறு செஞ்சுன்னு வரும். நம்ம நல்லதே நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்தவங்க ஒரு தவறு செய்தால் கூட அவங்கள வந்து மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் சரியாக செய்தால் கூட உங்களை குறைய சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதிலிருந்து உங்களுக்கு என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல இருந்து நம்ம இவ்வளோ நாள் போராடி நல்லபடியாக வேலை செய்து நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லையே, ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த இடத்துல வேலை செய்கிறத வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களை கூட உங்களுக்கு உருவாகிருக்கும். இந்த நிலையிலிருந்து நம்ம என்ன செய்கிறது, இந்த நேரத்தில் வெளியில் போக முடியுமா, புதுசாக ஒரு வேலை தேட முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள். அப்படின்னா இங்கேயே இருக்கலாமா, வேறு இடம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படி வந்து இந்த ஒரு நிலையில் இருந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு இப்போ கரெக்டாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தை குருவோட 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியும், சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு
வெளியூர் வெளி பிரயாணம் அப்படின்னா இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த பக்கம் விட இன்னொரு புது விதமான ஒரு அனுபவமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சம்பளம், ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா மனசளவில் நொந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வெறுத்து போய் இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடியதுங்கிறத விட ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்படின்னா ஒரு வெளிநாடு வேலைக்கு போகணும், ஒரு அயல்நாடு போய் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் ஏற்படும். ஏற்கனவே நான் முயற்சிகள் பண்ணணுங்க, எத்தனையோ முயற்சிகள் பண்ணணும், ஆனால் சாதகமாக முடியல, இந்த டயத்தில் போயிடலாம், மறுபடியும் அப்போ போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே முயற்சிகள் பண்ணு, கரெக்டாக கூடி வரக்கூடிய நேரத்தில் அப்படியே தடைகள் ஆகிப்போச்சு. இதனால் மன உளைச்சல் ஆகிப்போச்சு, இருக்கிற வேலையும் செய்ய முடியல, வெளியூரும் போக முடியல, கடன் சுமைகள் அதிகமாச்சு. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்து புகழ் எடுத்து பரவாயில்லைங்கிற அளவுக்கு இது வரைக்கும் வாழ்ந்தாச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னா நாம் கொடுத்த ஒரு வாக்கு அதை சரியாக காப்பாற்ற முடியுமா, இல்லை அதுக்கு இது ஏதாவது பங்கம் வந்துடுமா, அதுக்கு இது நமக்கு ஒரு பேர் அவப்பேர்கள் ஏற்பட்டுருமா, இத்தனை நாள் கட்டி காப்பாற்றின பேருக்கு இது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னன்னா உங்களுடைய பணம் வெளியில் இருக்கும், ஆனால் அந்த பணம் வராது. ஆனால் நாம் வாங்கின பக்கம் ஒரே தொல்லையாக இருக்கும். அதாவது அதை மாற்றி கொடுக்கறதுக்கும் முடியாது, சொன்ன நேரத்துலையும் கொடுக்கறதுக்கும் முடியாது. அப்படிங்கிற போது இது எப்படின்னா கால தாமதப்படுத்தக்கூடிய ஒரு நிலை போகும்போது நம்பிக்கை போயிருங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஏதாவது ஒரு ரோலிங் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டது, பழக்க வழக்கம் மூலியத்திலேயோ இல்லை தொழில் சார்ந்த விதத்தில் ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புனால நமக்கு ஒரு அதிகப்படியான ஒரு சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு தாக்கம் தான் உங்களுடைய மனசில் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடல் கடந்து போக வேண்டிய பயணங்கள் மட்டும் இல்லை, பக்கத்தூர்லேருந்து அடுத்தூருக்கு போனால் கூட அங்கே ஒரு அருமையான வேலை கிடைச்சது, அங்கே நல்ல ஒரு சிறப்பான வேலை அமைஞ்சது, நான் சிறப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் கணவன் மனைவினாலையும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து சனினால் நிச்சயமாக உங்களுக்கு வம்பு வழக்கு சிக்கல், அதே மன அழுத்தம், பணம் வரவு குறையும் போது தேவையில்லாத குழப்பங்கள் வர்றது அது சகஜம்தாங்க. அது எல்லாமே உங்களுடைய நிலைக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாத பிரச்சனை, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், அருமையாக தான் இருந்தோம், இப்போ பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு ஒற்றுமையாக கேட்க முடிய மாட்டேங்குது. குழந்தைங்க சொன்னால் நம்ம பேச்சு கேட்க, நாம் சொன்னால் குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறேன், அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி முதல்ல இருந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து நிச்சயமாக சிம்மராசி நேயர்கள் இந்த பிப்ரவரியிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு மாறுதல் கிடைக்கும். அதே மாதிரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட விதத்தில் கண்டிப்பாக ஒரு புதுவிதமான தடைப்பட்ட விஷயங்கள் தடைகள் மீறி நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஒரு வெற்றியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். வீடு கட்டுற யோகம், கிரையம் பண்ணுற யோகம், ஏற்கனவே மாற்றம் பண்ணணும், ஒன்று வித்துட்டு ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை, ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே நீங்கள் சரி வரக்கூடிய முயற்சிகள் இருப்பதனால சிம்மராசி நேயர்கள் நிச்சயமாக கடந்த காலத்தில் நம்ம எடுத்த முயற்சிகள் தடைகள் வந்தது உண்மைதான். ஆனால் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடினமான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியான முடிவுங்கிறது உங்களுக்கு நிகழ்த்தே தீரும். நவகிரகங்கள் எப்போவுமே நமக்கு பாதகமாக இருக்காது. சில மாதத்திலும் சரி, சில வருடத்திலும் சரி, அந்த மாற்றங்களை தான் நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்படி பார்த்துட்டோம்னா இந்த பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு கடந்த காலம் எப்படிங்கிறத விட இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் இதெல்லாமே நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கும் இருக்கும். குடும்ப விதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தான் அமையும். அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க, வெற்றியான வழிங்கிறது நிச்சயமாக இந்த பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பார்த்து நான் இதுவரைக்கும் பலன்கள் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். சிம்மராசி நேயர்களுக்கு கோச்சார பலனுங்கிறது இப்போ உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த உண்டான பலன்கள் இது அப்படிங்கிறது தான் சொன்னேன். அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன லக்னத்தில் உங்களுடைய லக்னம் என்ன பலம் பெற்று இருக்குது, அதுக்கு உண்டான திசையாக இப்போ நடக்குதா, அதாவது மாதிரி இந்த குரு ராகு இந்த கிரகங்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி பலன்கள் மாற்றம் ஆகுங்க, மாறுபட்டு கூட வரும். அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு உங்களுடைய முயற்சிங்கிறது எடுங்க, கண்டிப்பாக உங்கள் பலனுங்கிறது முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி
பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரியப்படுத்தி அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அருமையாக உங்களுடைய முழு ஜாதகத்தை பலன்களை தெரிஞ்சு கண்டிப்பாக பலன் அடைங்க. உங்களுக்கு இந்த நாள் இருந்து எதிர்காலம் வரைக்கும் உங்களுக்கு மேன்மையை தரும், வாழ்க்கையில் வளமாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.